லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தற்சமயம் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை போன்ற பகுதிகளில் என்ன பிரச்சாரம் செய்கிறார்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை நாங்கள் இந்த விமான நிலையத்திற்கு அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாறுகள் புத்தகத்தில் இருப்பதை தடுத்தது இந்த எடப்பாடி பழனிசாமி. அப்படி பல்வேறு துரோகங்களை ஒரு இனத்திற்கு அப்படிங்கிறத தாண்டி இந்திய சுதந்திர தின விழாவிற்கு பாடுபட்டு தன் வாழ்நாளில் பாதி ஆண்டுகள் சிறையிலே கழித்த மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றி பல விஷயங்கள் இருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்திய சுதந்திரத்திற்கு அரும்பாடுபட்டவர். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து பார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை தொடங்கியவர். காந்தி செய்த தவறுகளை சுட்டி காட்டியவர். காங்கிரஸ் செய்த மாபெரும் தவறுகளை, சமூக குற்றங்களை, ஊழல்களை, முறைகேடுகளை இந்த தமிழ் மண்ணிற்கும் இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் செய்த மாபெரும் துரோகங்களை சுட்டி காட்டியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட ஒரு வீரமிகுந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுடைய வரலாறுகளை புத்தகங்களில் எடுக்கிறத தடுத்தது இந்த எடப்பாடி பழனிசாமி. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, இந்த முக்குளத்தூர் இனம் அரசியலில் ஒருபோதும் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொருத்தரை பழி வாங்கிட்டே வர்றாரு. அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கிறாரு. அப்போ இந்த முக்குளத்தூர் சமுதாயம் வெகுண்டெழுந்து எப்படியடா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவரை அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, முதலமைச்சர் என்று பதவியில் அமர வச்சுட்டு போனாங்களா, அதை தவிர வேறு என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது துரோகம் செஞ்சாங்களா, மிகப்பெரிய ஒரு நல்லது தானே செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த முக்குளத்தூர் இன மக்கள் ஒரு 500 கிளைச்செயலாளரோ ஒரு 300 கிளைச்செயலாளரோ நாங்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்கிறோம் என்று இப்பொழுது செங்கோட்டையனுக்காக வேண்டி கொடுத்தார்களே, அதுபோல முக்குளத்தூர் சமுதாயத்தில் பிற சமுதாயத்தில் உள்ளவர்களோ தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்களோ யாரும் முன் வரவில்லை. அப்போ எந்த அளவுக்கு மனசாட்சியற்ற நிலைமையில் இருக்காங்கிறத அம்மையார் சசிகலா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செங்கோட்டையன் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். 2000 பேர் நாங்கள் கட்சியிலேருந்து விடுபடுறாங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. அப்படி அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டி நிற்கவில்லை என்று சொன்னால் அப்போ மன்னார்குடி வகையறாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கே தவறு நடந்திருக்கிறது என்று. அதே போல் டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து கையெழுத்து போட்டு தான் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அப்போ ஒரு 1000 பேர் திரண்டு எடப்பாடி எங்கள் டிடிவி தினகரனை மக்கள் செல்வரை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்களா, நாங்கள் இந்த கட்சியில் இல்லை, நாங்கள் விடுபட்டு விடுகிறோம், இன்னும் ஒரு 1000 பேர் கடிதம் போட்டாங்களா? கிடையாது. செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு அங்கே லோக்கலில் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது, அவரால் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சரி, அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைப்பாடுகளில் எப்படி பார்த்தாலும் அவங்க கவுண்டர்கள் ஒன்றா போயிடுவாங்க. ஆனாலும் அதை தாண்டி செங்கோட்டையன் கவுண்டர்கள் அப்படிங்கிற ஒரு சாதிய வளையத்துக்குள்ள மாட்டாமல் அனைத்து சமுதாய மக்களும் செங்கோட்டையன் அவர்களை நேசிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய அரசியல் இருந்திருக்கு அப்படிங்கிறத லகரம் டிவியில் இருக்கக்கூடிய லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் ஒரு நாள் தங்கி அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கடைவீதி முழுக்க சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரி முதல் கொண்டு எல்லாத்திலையும் நம்ம விசாரிக்கும் போது அவர் ஒரு சமுதாயத்திற்காக வேண்டி அவர் இல்லைங்க, எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர் பாடுபடக்கூடியவர் அப்படின்னு. அதுபோல தான் அம்மையார் சசிகலாவும் டிடிவி தினகரனும் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட சொந்த இனத்தை சார்ந்த ஓ பன்னீர்செல்வமே கையெழுத்து போட்டு இவங்க 2 பேர்த்தையும் நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காராம். எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காரு. அதுபோக இன்னைக்கு 1500 கோடி சிங்கப்பூர்லையும் 3500 கோடி அமெரிக்காவிலையும் சொத்துக்களை பதுக்கி இருக்கிறார். சரி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் காலகட்டத்தில் இருக்கும்போது அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு கையெழுத்து போட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு கையெழுத்து போட்ட ஓ பன்னீர்செல்வம், தன் சொந்த தம்பியவே கட்சியிலிருந்து நீக்கியதற்கு கையெழுத்து போட்ட ஓ பன்னீர்செல்வம், பாஜகவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், குருமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு அரசியல் அனாதையாகி போன ஓ பன்னீர்செல்வம், அவர் நம்ம தவறாக சொல்லலை, செஞ்ச சிறு சிறு தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம். அவர் முயற்சி செய்து மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு தேவர் பெயரை சூட்டுவதற்கு பாஜகவிடம் சொல்லி பரிந்துரை கேட்டு செஞ்சுருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவினர் தான்
சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணுறார். அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் துணை பெயர் இருந்தால் இன்னைக்கு முக்குளத்துறை மக்கள் வெகுண்டு எழுந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. சரி, அதை அவங்க விடலை. அம்மையார் சசிகலா அவர்களும் அதற்கான முயற்சிகளை செஞ்சுருக்காங்க. அது நடைமுறைக்கு ஒத்துராக இருந்ததுக்கு. ஆனாலும் கூட இந்த கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலையை திறந்து வச்சது யார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. வி கிரி அன்றைய ஜனாதிபதி அவர்கள்தான் தேவர் சிலையை கோரிப்பாளையத்தில், மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையத்தில் திறந்து வச்சார். அப்போ அந்த காலகட்டத்தில் பல நெடுமாடம் மொட்டைக்கடை தசி போடுறார் அப்படின்னு பரவலாக நமக்கு கிடைச்ச தகவல் தான், உறுதிப்பட நான் சொல்லலை. அங்கொன்றும் இங்கொன்றும் மகளை அவர் மொட்டைக்கடை தசி போடுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. வி கிரி அவர்கள் தேவரும் வி கிரியும் ஒன்றாக சிறையில் பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மேடையில் வி கிரி ஜனாதிபதி அவர்கள் சொல்லும்போதையோ, நானும் தேவரும் ஜெயிலில் பல ஆண்டு காலம் இருந்திருக்கோம், சாதிய நோக்கத்தோடு ஒருபோதும் அவர் பேசியதே இல்லை, சாதியை பற்றி அவர் பேசியது இல்லை, பிறப்பால் அந்தந்த சாதியாக இருந்தாலும் அவர் குடி பெருமையை பேசலாம், பிற குடியை தவறாக எந்த இடத்துலையும் பேசக்கூடாதுங்கிறதுல பல கட்டங்களில் என்னட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லி அன்றைய வி கிரி ஜனாதிபதி அவர்கள் பல கட்டங்களில் சொல்லியிருக்கார். அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த அளவுக்கு சமத்துவமான தலைவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒன்றே சான்று. அரசியல் அறிப்புக்காக வேண்டி சில கபோதிகள் வேண்டுமானால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தவறாக பேசலாம், நம்ம இறந்தவர்களை தவறாக நம்ம பேசக்கூடாது. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுடைய வரலாறுகளை புத்தகத்தில் இன்னும் கூடுதலாக வரவிருப்பதை தடுத்தது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும், நம்ம எதிர்கட்சி வரிசையிலையாவது உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அப்படியே பொங்கி எழுகிறார். நான் முக்குளத்தூர் மக்களுக்காக நிற்பேன் அப்படிங்கிறது மாதிரி, நான் ஆட்சிக்கு வந்தால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டுவேன். 4 ஆண்டு காலம் என்ன பண்ணியிருந்தார்? முக்குளத்தூர் இன மக்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். முக்குளத்தூர் இன மக்கள் மட்டும் கிடையாது, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது பெரிய அளவுக்கு பற்று கொண்ட அனைத்து சமுதாய மக்களும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை ஒருபோதும் நம்பாதீர்கள். அவர் செய்யவும் மாட்டார், அப்படி செய்யறதுக்கான பக்குவமும் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு தெரிஞ்சு ஈட்டியால் குத்தி ஒருத்தரை கொலை பண்ணி முத்துச்சாமியை காப்பாற்றி, அப்புறம் அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்து அவரை கட்சியிலேருந்து நீக்கி நாய் என்று சொல்லி, அப்புறம் ஓ பன்னீர்செல்வத்தை 11 பேர்த்த ஆதரவு கொடுக்க சொல்லி துணை முதலமைச்சர் அவருக்கு கொடுத்து எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து கூட்டு கொள்ளையடிச்சு கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்தை கழட்டி விட்டு ஒருங்கிணைப்பாளர் என்னை ஒருங்கிணைப்பாளர் தான், அம்மையார் ஜெயலலிதா இருந்த இடத்துல யாரும் இனிமேல் இருக்க முடியாது, அவங்க இருந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் என்னை ஒருங்கிணைப்பாளர்னு ஆட்சி அதிகாரம் இருந்தவரையும் பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி முடிஞ்ச பிறகு எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி நான் தான் இருப்பேன்னு அவர் இது பண்ணி, அப்புறம் ஓ பன்னீர்செல்வத்தை கழட்டி விட்டு டிடிவி தினகரனை மக்கள் செல்வருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆர்கே நகரில் ஓட்டு கேட்டு, அப்புறம் டிடிவி தினகரனை கட்சியிலேருந்து நீக்கி விட்டு அன்வர் ராஜாவை நீக்கிட்டு கேசி பழனிசாமியை நீக்கிட்டு புகழேந்தியை நீக்கிட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பேரை நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் நம்பக்கூடாது என்பது உங்களுடைய யூகத்திற்கே விட்டு விடுகிறேன். நான் நம்பக்கூடாதுன்னு நான் சொன்னால் நான் ஒன் சைடாக பேசுகிறது மாதிரி இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல நன்றி விசுவாசமாக இருந்திருக்கிறார்? நீங்கள் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதும். அம்மையார் சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் வாழ்க்கையே கொடுத்தவர். பல கட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். எம்என் நடராஜன் அவர்களிடத்தில் போய் மாடிலேருந்து இறங்கி வர்றாரு, 1 மணி நேரம் ஆகியும் கூட உட்காரலை, நின்றுக்கிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி கெஞ்சி அடித்து எங்கெல்லாம் போய் காலில் பதவி வாங்கி கோயம்புத்தூரில் ராவணன் மூலியமா, மாமியார் சசிகலாவோட உறவினர் ராவணன் மூலியமா எல்லா வேலையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விதமான துரோகங்களையும் செய்திருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றி நீங்கள் என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கிடையாது. துரோகம் யாருக்கு நடந்தாலும் நம்ம குரல் கொடுப்போம். கேசி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசினாருங்கிற ஒரே காரணத்தினால கட்சியை விட்டு நீக்கினார். தலவாய் சுந்தரம் கொடியசச்சு அந்த பேரணியை துவக்கினாருங்கிறதுனால நீக்கினார், அப்புறம் சேர்த்துக்கிட்டார் கட்சியில். அன்வர் ராஜா பாஜகவை பற்றி பேசினாருங்கிறதுனால நீக்கினார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு கொள்ளைப்புற வழியாக மறைமுகமாக போய் பேசி மகனையும் சம்பந்தியையும் மச்சானையும் காப்பாற்றுறதுக்கு போய் கூட்டணி வச்சிங்களே, உங்களை யார் நீக்கிறது? இது கேள்வி கேட்பாங்களா இல்லையா? செங்கோட்டையன் கேள்வி கேட்டாரு, கெடு கொடுத்தாருங்கிறதுனால அவரை பொறுப்புலேருந்து நீங்கள் விடுவிக்கிறீங்க. எம்ஜிஆர் கொடியேற்றும் போது எம்ஜிஆர் கூட நின்னவர், எம்ஜிஆர் கூட எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? இல்லையே.
கேசி பழனிசாமி பேசியிருக்காரு. கேசி பழனிசாமி அவரோட இருந்திருக்காரு, செல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. செங்கோட்டையன் எம்ஜிஆரோட செல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. அப்போ எல்லா விதத்திலையும் துரோகம் 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 என்று எத்தனை துரோகம் என்னங்க. ஒருத்தருக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சால் கூட அது ஏதோ தன்னை அரசியலில் மிகைமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒருத்தரை நம்ம காலி பண்ணி மேலே ஏறி மிதித்து வரலான்னு சொல்லலாம். எத்தனை பேர்த்துக்குங்க துரோகம் பண்ணுவீங்க? அதுபோக முன்னாள் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் அடுத்த முறை பதவியிலேருந்து காலி பண்ணிடணும், அதுக்கு ஒரு டீம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அப்போ தன்னை கிங் மேக்கராக நினைத்து கொண்டிருக்கிறார், 10 ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டிருக்கிறார், 10 எம்ஜிஆராக நினைத்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் மதுரையில் இருக்கக்கூடிய உதயகுமார் என்ற ஒரு நாசக்காரர் செய்த வேலை தான். அம்மா ஓபிஎஸ் நம்பாதீங்க, துரைமுருகனை பார்த்து சிரிக்கிறாரு. எப்படி துரைமுருகனை பார்த்து இன்னைக்கு உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஓபிஎஸ் துரைமுருகனை பார்த்து தான் சிரிச்சாரு, இன்னைக்கு உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அப்படியே புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் அப்படியே மேடையில் கத்துறீங்களே, அவர் வண்டியில் பச்சை வண்டியில் ஏறிக்கிட்டு அநியாயமா தெரியல. துரைமுருகனை பார்த்து சிரிக்கிறாருமா, அவர் முதலமைச்சர் வேண்டாம், நீங்கள் தான்மா முதலமைச்சர்னு சொல்லி அம்மையார் சசிகலா காலை பிடிச்சி கெஞ்சி நக்குனதெல்லாம் காலை பிடிச்சி கெஞ்சி கும்பிட்டீங்களே. அப்படி கும்பிட்டு அவரை முதலமைச்சர் அறிவிச்சு விட்டு அப்புறம் அவர் மேலே வழக்கு வந்துச்சு, ஆளுநர் சுற்றி சுற்றி வந்தார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தார், அம்மையார் சசிகலா கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பன்னீர்செல்வத்துக்கு எங்கள் அரசியல் வழிகாட்டியே அவர் தான் சொல்லி ஆர்பி உதயகுமார் சொன்னார். ஒட்டுமொத்த கேடுக்கும் காரணம் ஆர்பி உதயகுமார். அப்படிப்பட்ட மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி வழி பிறக்குமா, வழி உண்டா, வெற்றி வாகை சூடுமான்னா அதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கெட்டிய தூரம் இல்லை. நீங்க எழுத வச்சுங்க, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் அழியக்கூடாது, மாற்று கருத்தே இல்லை. இன்று எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், நாளை வேறொருவர் வரலாம், ஆனால் இந்த அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும். உருப்படியாக உறுதியாக நிச்சயமாக இந்த அதிமுகவுக்கு அழிவு கிடையாது. பாரதிய ஜனதா என்ற ஒரு பேரிய ஒரு இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அம்மையார் சசிகலா தலையில கையை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நிற்பது போல நின்று பன்னீர்செல்வம் அரசியலிய வாழ்க்கையின் தர்மயுத்தம் என்று கெடுத்து டிடிவி தினகரனையும் ஜெயிலில் போட்டு எவ்வளோ வேலைகளை செய்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாசக்கார வேலைகளை செய்து அத்தனைக்கும் துணை நின்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால ஒட்டுமொத்த துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் எப்படி அதிமுக கரை சேரும் என்று அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள், புரட்சி தமிழர் என்று சொல்லுகிறார்கள். மேடையில் நின்றுட்டு ஆர்பி உதயகுமார் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழருங்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது மதுரையில் விமான நிலையத்துக்கு தேவர் பேரை சூட்டியிருக்கணும். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிலைகள்ல அந்த தேவருடைய வரலாறுகளை தடுத்தது யாரு? ஆர்பி உதயகுமார் பதில் சொல்ல முடியுமா? நான் அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்க வரேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிடுங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுறதை நான் விட்டுறேன், கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன் பன்னீர்செல்வத்தை வேண்டான்னு அம்மையார் சசிகலாட்ட சொன்னீங்க? அம்மையார் சசிகலாவை பொதுச்செயலாளரை எல்லாரும் சேர்ந்து தேர்வு பண்ணீங்க. அம்மையார் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிய பொழுது ஒரு 1000 பேர் திரண்டு இது தவறு என்று ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் கட்சியிலிருந்து நாங்கள் விடுபடுறோம்னு சொல்லியிருந்தா அன்வர் ராஜாவை நீக்கி இருக்க மாட்டாங்க, கேசி பழனிசாமியை நீக்கி இருக்க மாட்டாங்க, டிடிவி தினகரனை நீக்கி இருக்க மாட்டாங்க, பன்னீர்செல்வத்தோட மகனை நீக்கி இருக்க மாட்டாங்க, இன்னும் பல பேர் அரசியலிருந்து நீக்கி இருக்க மாட்டாங்க. அதிமுக ஒன்று நீ ஒருத்தரை நீக்கும் போது ஏன் நீக்கணும்னு கேட்டிருக்கணும். அப்படி ஆளுமையா வலிமையா ஒரு நட்சத்திர ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப வேண்டாம். எடப்பாடி பழனி இப்பதான் டிடிவி தினகரன் மிகச்சரியாக அரசியல் பண்றார். அவரை பற்றிய வீடியோ இன்னொன்று நான் பேசி போடுறேன். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரத்தை சொல்கிறார். தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்குது, துறை ரீதியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகமாக வேளாண்மை துறையில் நடக்குது, வருவாய் துறையில் நடக்குது. இதை பற்றி எந்த இடத்துல பேச முடியும்? மதுரையில் போய் மூர்த்தியை பற்றி பேச முடியுமா? வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடக்குது பேச முடியுமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் ஊழல் முறைகேடு நடக்குது, அதை பற்றி பேச முடியுமா? சும்மா மேலோட்டமா விடியாட்சின்னு சொல்லிட்டு வந்தா எந்த ஆட்சியிலும் ஊழல் நடக்கத்தான் செய்யணும். அதை சுட்டி காட்டக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? அதனால எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்து ஓதுகிறார். நாம 20 சீட்டு 30 சீட்டு வந்தா போதும், எதிர்கட்சியா வந்த போதும். அடுத்த தடவை இந்த தடவை செங்கோட்டையனை காலி பண்ணிட்டோம், அன்வர் ராஜாவை காலி பண்ணிட்டோம், ஓபிஎஸ் காலி பண்ணிட்டோம், டிடிவியை காலி பண்ணிட்டோம், அம்மையார் சசிகலாவை காலி பண்ணிட்டோம். அடுத்த தடவை தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். எழுதி வச்சுங்க, தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேலுமணியோட அரசியல் ஆட்டத்தை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அடக்கி விடுவார்.
பல உள்பூசல்கள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனர் தான் நீக்கினார், நீங்க சந்தோஷப்படலாம். அடுத்து வேலுமணிக்கு வைப்பாரு ஆப்பு, தங்கமணிக்கு வைப்பாரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை அதிமுக நிர்வாகிகள் நம்ப வேண்டாம், மக்கள் நம்ப வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள். எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அதிமுக அல்லது அவர் முதலமைச்சர் வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தால் எடப்பாடி நாங்கள் அந்த கூட்டணியில் இணையிறோன்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றார். என்ன நடக்க போகுது? அரசியல் செய்திகளை அவ்வப்போது அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். லகரம் டிவி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி, ஆல் பெல் பட்டன் அழுத்தி புதிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.